everyone, welcome back to my channel. I hope you're all doing good. ரொம்ப நாள் ஆச்சு, இன்ஃபேக்ட் ரொம்ப மாசம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு சிட் டவுன் வீடியோ, ஒரு சிட் சாட் வீடியோ ஃபில்ம் பண்ணி யூடியூப்காக ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம் டு சிட் டவுன் அண்ட் ப்ராப்பர்லி ஃபில்ம் அ வீடியோ பிகாஸ் நமக்கு ஒர்க் இருக்கு அண்ட் பேபி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஐ டோன்ட் நோ ஹவு அதர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டூ இட், பட் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு டு மேனேஜ் எவ்ரி திங். பட் ஐம் ஃபைனலி ஹியர் டூயிங் அ வீடியோ. லாஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் ஒரு 1 year முன்னாடி, எக்ஸாக்ட்லி மே ஆர் ஜூன், அந்த டைம்ல ஐ போஸ்டட் அ ஹேர் போட்டாக்ஸ் வீடியோ. என்னோட ரிவ்யூ அண்ட் ஹவு டிட் ஐ லைக் இட், போஸ்ட் ஹேர் கேர் என்ன, அதெல்லாம் நான் ஃபில்ம் பண்ணேன். ஐ திங்க் அது ஃபில்ம் பண்ணி 1 year ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹேர் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ 2025ல ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலேட்டட் டு ஹேர் கேர். உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஹேர் போட்டாக்ஸ் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே வந்து வியூஸ் நிறையா போகி, கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகி அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்ல குவெஷன்ஸ் எல்லாம் வந்து பாப்அப் ஆகி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அந்த ஹேர் போட்டாக்ஸ் வீடியோ தான். ஐ திங்க் இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு ஷேர் அன் அதர் ப்ராடக்டோட ரிவ்யூ விச் ஐ காட் ரீசென்ட்லி. டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ ஹேர் போட்டாக்ஸோட அப்டேட் அண்ட் டைசன் கொரேல் ஸ்ட்ரெயிட்னரோட ரிவ்யூ, இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் குவிக்லி ஸ்டார்ட். இதுதான் என்னோட ஹேர், லைக் இதுதான் என்னோட நேச்சுரல் ஹேர் ஆஃப்டர் போட்டாக்ஸ். போட்டாக்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே வேவியா ஃப்ரிஸியா அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் நான் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பட் இப்போ வந்து 1 year 1 month ஆகுது எக்ஸாக்டா சொல்லணும்னா போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து. அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நான் வந்து யூஸ்வல் என்னோட ஷாம்பூஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ப்ளோ ட்ரை கூட பண்ணலை இந்த வீடியோ பர்பஸ்க்காக, டு ஷோ மை ஹேர் நேச்சுரலி ஹவ் இட் இஸ், அந்த டெக்ஸ்டருக்காக. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் ரியலி see the texture. I didn't apply any serum, any heat protectant, எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் நார்மல் ஹேர் வாஷ் அண்ட் மாஸ்க். அதுக்கப்புறமா இப்படிதான் இருக்கு. ஹேர் போட்டாக்ஸ் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இப்போ அப்படின்றத அட்டாச் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை நேச்சுரலி ஏர் ட்ரைடு. ஐ டிடன்ட் ஈவன் ப்ளோ ட்ரை, நார்மலாக ஹேர் ட்ரை அப்படியே காற்றுல விட்டது தான். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகி என்னோட ஹேர் வந்து இப்படி தான் இருக்கு போஸ்ட் போட்டாக்ஸ், தட் இஸ் ஆஃப்டர் 1 year. உண்மையை சொல்லணும்னா ஐ திங்க் எனக்கு வந்து போட்டாக்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் எந்த ட்ரீட்மெண்ட்ஸுமே எடுத்ததில்லை, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதில்லை, கலர் பண்ணதில்லை. ஸோ அதனால என்னமோ தெரியல, மை ஹேர் வாஸ் ஹெல்த்தியர் இனிஷியலி. அண்ட் இந்த போட்டாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இட்ஸ் லைக் அ ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் தானே. ஸோ ஐ திங்க் ஹேர் வந்து நல்லா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஹவவர் டெக்ஸ்டர் கண்டிப்பாக மாறிடுச்சு. பிகாஸ் 1 yearக்கு மேலே ஆகுது நான் பண்ணி. கண்டிப்பாக டெக்ஸ்டர் மாறிடுச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது. இதுதான் நான் போட்டாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹேரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் ஸ்டில் மேனேஜபிள். ஐ கேன் ஸ்டில் ஸ்டைல் இட். ஹீட் டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஐ கேன் ஸ்டில் மேனேஜ் டு ஸ்டைல் மை ஹேர் ஆஸ் இட் இஸ். ஸோ போட்டாக்ஸ் பண்ணதில் அதுதான் எனக்கு ப்ளஸ்ஸு. பட் 1 year ஆச்சு. ஐ கேன் see the waves. ஆஃப்டர் ஹேர் போட்டாக்ஸ் நான் எதுவுமே என்னோட ஹேரில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸே பண்ணிக்கல. சொல்லப்போனால் நேச்சுரலாக ட்ரை பண்ணிடுவேன், இல்லை ப்ளோ ட்ரை வச்சு ஜஸ்ட் பிளாஸ்ட் ட்ரை பண்ணிடுவேன். செட் பண்ணுறது அப்படி எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் கூட யூஸ் பண்ணலை. பிகாஸ் அதை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நல்லாவே அந்த ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் ஆச்சு என்னோட ஹேருக்கு. ஆஃப்டர் கேர் வந்து நான் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நாள் லாஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் போட்டாக்ஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 yearக்கு பண்ண மாட்டேன் ஃபார் ஷியோர். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஐ வாண்ட் டு கிவ் அ பிரேக். ஸோ அது வரைக்கும் ஐ எம் ஸோ யூஸ் டு இந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் ஆஃப்டர் போட்டாக்ஸ். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி டைசன் கொரேல் ஸ்ட்ரெயிட்னரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நார்மலாக வந்து நம்ம போட்டாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஒரு 8K to 10K டிபெண்டிங் ஆன் த சலூன் ஆகும். ஆர் அதுக்கு மேலே கூட ஆகும் டிபெண்டிங் ஆன் யுவர் ஹேர் லென்த் அண்ட் ஆல். ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒரு 10K ஹேர் போட்டாக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஆஃப்டர் கேர் அந்த ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸே பார்த்தீங்கன்னா 3000, 3500, 4000 கண்டிப்பாக ஆகுது. 2 monthsக்கு ஒன்ஸ் நம்ம வாங்கினாலுமே
28,000 29,000 1 இயருக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் கேர் அந்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து நமக்கு அப்படி ஆகுது. ஸோ ஐ தாட் இந்த டைசன் கொரேல் வாங்கினா நம்ம அது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா இட் வில் லாஸ்ட் அஸ் ஃபார் மெனி இயர்ஸ். அண்ட் ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு. ஏர் ரேப் போகலான்னு பார்த்தேன். ஐ ஆல்ரெடி ஹாவ் அ ஆலன் ட்ராமனோட ப்ளோ ப்ரஷ். இங்கே தான் இருக்குது, ஐ கேன் ஷோ யூ. ஸோ இது வந்து ஆலன் ட்ராமனோட ப்ளோ ப்ரஷ். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்கள் ஹேர் வந்து ப்ளோ ட்ரையும் ஆகும், அட் த சேம் டைம் செட்டும் ஆகும், கொஞ்சம் வால்யூம் கொடுக்கும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரஷ். ஏர் ரேப் அந்த ஐ கேன் அட்டாச் அன் இமேஜ். அதில் வந்து அதே வேலை தான் பண்ணோம். பட் இட் வாஸ் அரவுண்ட் 49,000 50,000. ஸோ எனக்கு வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி வேணாம். ஐ வாண்ட் பக்கா ஸ்ட்ரெயிட் ஒரு எஃபெக்ட் ஒரு டூலில் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் கொரேலில் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் அது மட்டும் ரீசன் இல்லை, காஸ்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இதில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 49,000 அந்த ஏர் ரேப் ஸ்ட்ரெயிட்னர் மாதிரி, விச் டஸ் த ப்ளோ ட்ரையிங் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த ஸ்ட்ரெயிட்னர். பட் இந்த டைசன் கொரலில் பார்த்தீங்கன்னா இட் டஸ் ஒன்லி ஸ்ட்ரெயிட்னிங். ப்ராடக்டை காமிக்காமே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டைசன் கொரேல்குள்ளே போகலாம். இதுதான் டைசன் கொரேல் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். இது வந்து நான் நைக்காவில் வாங்கினேன், டு பி மோர் ஸ்பெசிஃபிக். இதோட காஸ்ட் வந்து டெஃபினெட்லி ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நான் பார்க்கல. ஸோ யூஸ்வலி நைக்காவில் வந்து அவங்களோட பர்த்டே சேல் அந்த மாதிரி வரும்போது ஐ திங்க் ஐ காட் இட் ஆன் அன் ஆஃபர். அண்ட் மார்ச்சில் வாங்கினேன் பிகாஸ் என்னோட பர்த்டே அப்போது மை ஹஸ்பண்ட் கிஃப்டட் மீ திஸ் டைசன் கொரேல். கிஃப்டட்னா சர்ப்ரைஸாக கொடுத்தது அந்த மாதிரி கிடையாது. நானே கேட்டேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப யோசிச்சு பல வருஷம்லாம் யோசிச்சிருக்கேன் இது வாங்கலாமா வேண்டாமான்னு. பட் ஃபைனலி நான் போட்டாக்ஸ் பண்ணதுனால எனக்கு எந்த ஹீட் டூல்ஸுமே தேவைப்படலை. எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு கண்டினியூ தட் லுக். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஏர்லியாக ஷிஃப்ட்ஸ் இருக்குது அண்ட் ஐ ஹாவ் அ பேபி அப்படிலான்றதுனால இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். நைக்கால யூஸ்வலி இட் இஸ் ப்ரைஸ்ட் அரவுண்ட் 30,000. இந்த கலர், இந்த பர்டிகுலர் கலர், இட்ஸ் அ காப்பர் கலர். இது வந்து இட்ஸ் யூஸ்வலி ப்ரைஸ் அரவுண்ட் 30,000 29,000. பட் டிஸ்கவுண்ட்டில் ஐ காட் இட் ஃபார் 25,600. நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரைஸில் வருமானு எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் காட் இட் இன் நைக்கா. நான் எந்த ஷோரூம்க்கு இதுக்கு முன்னாடிலாம் போய் டெஸ்ட் பண்ணல, வெறும்னே ஆன்லைன் ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்து மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் ஐ ரியலி லைக் த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, வாட் ஆர் த ஹீட் செட்டிங்ஸ் அண்ட் என்னோட ஹேர் எப்படி செட் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் யூ கேன் சி ஐ ரியலி ஹாவ் அ லாங் ஹேர் நவ். நான் ஹேர் கட் பண்ணியே 8 months ஆகுது. இட் ஆல்சோ ஹேஸ் அ லாட் ஆஃப் வால்யூம். ஸோ இதை எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் இன் சம் வே. ஸோ யா, ஆக்சுவலி நான் ரொம்ப நேரமாக பேசியிருந்தேன், பட் ஐ திங்க் த கேமரா ஃபோக்கஸ்ட் ஆன் மீ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ். ஸோ மறுபடியும் பண்ணலாம். இந்த கலர் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ. ஐ லைக் பர்பிள் கலர். பட் என்னன்னு தெரியல, என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியல. பர்பிள் கலர் வாஸ் காஸ்ட்லியர் தேன் திஸ் காப்பர் கலர். பட் அந்த பர்பிள் கலர் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 40,000 45,000. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியல. பட் ஐ கேன் அஃபோர்ட் ஓன்லி திஸ். அண்ட் எனக்கு அவ்வளோ ஸ்டைலிங் நீட்ஸ் இல்லை. அந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அதுதான் அவங்க ப்ரொஃபஷன் அப்படின்னா மேபி யூ கேன் இன்வெஸ்ட். பட் நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் மேக்ஸ் த ஒர்க் ஈஸியர் அப்படின்றதுக்காக வி ஆர் யூஸிங் திஸ். அதனால் இது போதும் அப்படின்னு வாங்கினது.
This is the Dyson Corrale. And இந்த மாதிரி ஒரு லாக்கிங் இருக்குல்ல, so if you give that, it opens crocodile மாதிரி இருக்கு. You can switch on. இங்கே 3 buttons இருக்கு. So this is the power button. You can switch on that. Fully charged. வீடியோக்காக ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருக்கேன். This charge will last for around 30 minutes to 40 minutes straight, depending on the hair, volume of your hair, or how straightened you want it to be. And இது வந்து, these are the heat settings. So heat settings, we have maximum 210 and it starts with 165. 165, 185, 210. Pinadi, it's a normal, some technical stuff, battery operated. Do not place your hand, do not place it in water, and the madri stuffs. And I think you heard the sound, and the sound kettucha. The tick mark irukla, like, which means na ipo 210 ku vechina, so heat aidichu tool abdina. You have to just wait for 10 to 15 seconds for the tool to heat. Idu main ah yen vaanganana, it was cordless. That is the main reason. And கையில் if you want gloves இது மாதிரி போட்டுனா போட்டுக்கலாம், because it's really hot, very hot. இங்கே Dyson அப்படின்னு எழுதியிருக்கு. So this is how it looks. இங்கே வந்து you have a power cable. So power plug-in பண்ணணும்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், which I will show you towards the end of the video. பட் இப்போ ஹேரை சீக்கிரமாக குயிக்காக செட் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். So we're going to section our hair. Sometimes ரொம்ப டைம் இல்லைன்னா இப்படி அப்படியே வச்சுட்டு I just run through it, பட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வராது. ஸோ செக்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பர்ஃபெக்ஷன் வரும். டாப் பார்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் we don't have much time, so I'm actually going to make it faster. கொஞ்சம் பெரிய sections எடுத்துட்டு இந்த மாதிரி you have section clips which are available at much cheaper cost. நான் வந்து இந்த section clip 6 section clip I got it for 28 rupees. சொன்னா நம்ப முடியாது, ஐகானிக்கோட பிராண்டு. அவங்களே ஆட்டோ அப்ளை ஒரு 200 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி I don't know, I got 28. ஆரம்பிக்கலாமா? We'll first start off with this section. First time இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன், so please bear with me, I don't know what to do. ஆன் பண்ணியாச்சு. ஹீட் செட்டிங் மேக்ஸிமமில் வச்சு காட்டுறேன். ஸோ டிக் மார்க் வந்தாச்சு. மேக் ஷுர் யூ டோன்ட் ஹாவ் எனி சிக்கு, இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, சிக்கு, any knots on your hair. So I'm going to do it. I can feel the heat. I'll run one more time. பார்த்து பண்ணணும் when you get closer to your ear. Can you already see? Can you already see the difference between this side and that side? இன்னும் கொஞ்சம் செக்ஷன் இந்த இப்படி ரொம்ப கொஞ்சமாக செக்ஷன் எடுத்து பண்ணிங்கன்னா it will be poker straight. Poker straightனா pin point straightன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி you will have. So இது வந்து I did it in 210 heat setting. இப்போ we can check with 165. So 165ல வச்சிருக்கேன். Tick, which means it is ready at 165. இங்கெல்லாம் கொஞ்சம் ஹேர்லாம் நடுவில் மாட்டுது. So I think you can see a little difference. இது வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. Like this is the straight I like my hair to look. இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. It's straight but still it's not that straight.
210ல வச்சிங்கன்னா ஹீட் ஜாஸ்தி பட் வேலையும் சீக்கிரம் முடியும். And one of the main reasons that I got this is because handy, it's travel friendly, you can carry it anywhere. இப்போ எனக்கு பேபிலாம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி பேபி ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு டைம் போயிடுது. ஸோ எனக்கு ரெடி ஆகணும்னா ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போனோன்னா காரில் போகும்போது தான் நான் ரெடி ஆகுவேன். அதுலேயுமே அவளுக்கு ஒரு 2-3 லிப்ஸ்டிக் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆகுவேன். இந்த காரோட ஃப்ரண்ட் மிரரில் ஆர் ஐ கேரி அ மிரர். ஸோ அந்த மாதிரி ரெடி ஆவேன். பட் ஹேர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. ஆஃப்டர் ஐ காட் தட் இதை வந்து கரெக்டாக சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சுட்டோன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு பேட்டரி வந்து நல்லாவே தாங்குது. இப்போ வீடியோக்காக நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். பட் யூஸ்வலி த ஒர்க் இஸ் டன் வித்தின் 15 minutes என்னோட ஹேருக்கு. ஸோ இப்படி தான் செக்ஷன் பை செக்ஷனாக we're going to do our entire hair. அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஸ்ட்ரெயிட்னஸில் ஸ்ட்ரெயிட் பண்ணும் போது இந்த ஸ்மெல் வரும், ஒரு தீஞ்சு போன ஸ்மெல் மாதிரி வரும். பட் இதில் இப்போ வரைக்கும் நான் 3 months யூஸ் பண்ணுறேன். ஐ டோன்ட் ஃபீல் தட் ஸ்மெல் அட் ஆல். ஹீட் டேமேஜ் வந்து ரொம்பவே கம்மின்னு இதுதான் மீன் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். டைசன் லெஸ் ஹீட் டேமேஜ் நிறைய இதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. என்ன லெஸ் ஹீட் டேமேஜ், ஹீட் இஸ் அ ஹீட் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் யூஸ்வலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு ஸ்மெல் வரும், நமக்கு நம்ம ஹேர்ல இருந்து ஒரு புகை வரும், நம்ம ஹேர்ல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். பட் இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இந்த பேரலே வந்து பெருசா இருக்கு. ஸோ திக்கர் ஹேர், லாங்கர் ஹேர் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய செக்ஷன்ஸ் வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். இட் வில் ஸ்டில் டூ த ஒர்க். அதர் பேரல்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப தின்னாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷன்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். பட் இதில் வந்து யூ கேன் ஆக்சுவலி கீப் திக்கர் செக்ஷன்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் யூர் ஹேர். ஆஃப் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஹீட் வில் டெஃபினெட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆன் த சர்ஃபேஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் யூஸிங் திஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐ எம் டூயிங் இட் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் பிரிட்டி குட். இட் இஸ் ஹெவி பட் ஐ திங்க் ஐ டோன்ட் மைண்ட். பிகாஸ் 10-15 minutesல வேலை முடியுதுன்னா அது கேரி பண்ணுறதுல நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. அண்ட் இட் இஸ் கார்ட்லெஸ். எவ்ரிதிங் தட் ஐ நீடட் இன் அ ஸ்ட்ரெயிட்னர். ஐ வாண்டட் மை ஸ்ட்ரெயிட்னர் ஆல்வேஸ் டு பி கார்ட்லெஸ். சாரி, என்னோட கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஹாஃப்வேலேயே. ஸோ லாஸ்ட் இந்த பார்ட்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் கட் பண்ணி 8 months ஆகுது. ஸோ என்னோடய லேயர்ஸே வந்து இவ்வளோ லாங்காக இருக்குது. நைஸ் வேவ் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஒரு பவுன்சி வேவ் வரும். இன்னும் நல்லா கூட ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். போக்கா ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண செக்ஷன் வந்து செம போக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த வீடியோ நான் கடகடன்னு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் போக்கா ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீடியோனால ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் ஒரு 10-15 minutesலேயே இந்த ப்ராசஸ் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ப்ராடக்ட். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ப்ராடக்ட் தான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமான்னு கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி அதர் அட்வான்டேஜஸ்லாம் இதுக்கு இருக்குது. லைக் கார்ட்லெஸ், ஈஸி டு கேரி அண்ட் லெஸ் ஹீட் டேமேஜ். மற்ற ஹீட் டூல்ஸ்லாம் வந்து ஸ்மெல் வரும். இதில் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் எனக்கு வரல. அண்ட் மற்ற ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணும் போதே அந்த புகை மாதிரி வரும், அதுவும் இதில் எனக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் இட் ரியலி கிளைம்ஸ் அந்த லெஸ் ஹீட் டேமேஜ் அண்ட் பிரேக்கேஜஸ் எதுவுமே இதனால் எனக்கு இல்லை. ஹேர் ஃபீல்ஸ் ஸோ சாஃப்ட். இதுக்கப்புறம் உங்களோட சீரம் ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிஸ்ஸை டேம் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டன் வித்தின் 15 minutes. ஸோ ஐ ரியலி ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.